Without connection, there is no growth. இதோ சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எல்லாம் சொல்லுங்க, எத்தனை நன்மை எத்தனை இன்பம். என்னவே முடியாதுன்றார். என்ன இப்ப பண்ணிட்டோம் பெருசா? ஒன்றும் இல்லைங்க. காலைல எழுந்தேன், ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தேன், அவருடைய ஆலயத்துக்கு வந்தேன். நீங்க வந்தாலே, அதான் சொல்றேன்ல, நீங்க வந்தா மட்டும் போதும். எல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க வந்தா மட்டும் போதும். ஆமென். இவ்வளவு சிம்பிளா இருக்குது. உள்ள வந்து நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது பாருங்களேன், எனக்கும் ஒரு கிரேஸ் தரார் பேசுறதுக்கு. இது எல்லாமே ஒரு மனிதனுடைய ஏற்பாடே கிடையாது. பாருங்களேன், நான் வர்றேன், நான் முடிஞ்ச உடனே சொல்றாங்க எங்களுக்குன்னே ஆண்டவர் பேசினாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு போவீங்க. ஏன்னா நீ எல்லாரும் பேசுறது நான் தானே கேட்குறேன். அப்போ அது எப்படி பண்ண முடியும்? நான் பிளான் பண்ண முடியாது. பாருங்களேன், நான் அவ்வளோ புத்திசாலி கிடையாது. அப்போ கடவுள் வந்து அவருடைய பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் உங்களை ஒரு அங்கத்தினராக ஒரு உறுப்பாக இங்கே கொண்டு வந்து வைத்து இணைக்கப்பட்டு இதில் நாட்டப்படும் பொழுது நீங்க யோசித்து பாருங்க, இந்த விரல் வந்து தனியா இருக்கு, வளருமா? வளராது. என்னைக்கு இது பாடியில கனெக்டடா இருக்குதோ அன்னைக்கு தான் இந்த பாடியில வர்ற எல்லாமே அதுல ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். வித்தவுட் கனெக்ஷன் there is no growth. இயேசு சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த கொடி தன்னால வளர முடியாது. பாருங்களேன், இந்த கொடி என்னைக்கு இந்த செடியில கனெக்ட் ஆகுதோ அன்னைக்கு செடியில இருக்கிற அத்தனை ஜீவனும் பலனும் இந்த கொடிகளுக்குள் பாய ஆரம்பித்து விடும், வளர்ச்சிகள் உண்டாக ஆரம்பிச்சு. சார், வளர்ச்சிக்கு கனெக்ஷன், இணைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாமலே நான் நடந்துருன்னா அதுக்கு பேர் தான் வஞ்சனை, அதுக்கு பேர் தான் ஏமாத்துதல் அப்படின்னு அர்த்தம். பிசாசு நிறைய பேரை வஞ்சித்து உட்கார வச்சிருக்கிறான். ஏன்னா கடவுள் உங்க வாழ்க்கையில் அற்புதமான திட்டங்களை வச்சிருக்கிறார், நோக்கங்களை வச்சிருக்கிறார். அதை நீங்க அடையக்கூடாது, அதுல நீங்க பங்கேற்க கூடாது. நீங்க சராசரி மனுஷனை போல வாழ்ந்து செத்து போயிடணுன்றதுல அவன் ரொம்ப கவனமா இருக்கிறான். அதுக்கு அவன் எடுக்கிற முதல் முக்கியமானது, நான் பார்த்த வரைக்கும், சபையில ஆராதனையில ஒரு சபையில இணைக்கப்பட்டவர்களா இராதபடிக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் சொல்றேன்ல, ஒருத்தங்க வாழ்க்கையை அழிக்கணும்னா ஒரு நல்ல தலைமையிலிருந்து அவனை வெளியே தூக்குவான், அதோட காலியாயிரும் வாழ்க்கை. இவ்வளவுதான். நீங்க வேணா நல்ல பார்த்து பாருங்க, நடக்கவே நடக்காது. அப்ப எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. பனையை போல செழிப்பீங்க, கேதுரு போல வளருவீங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர். அப்போ ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. எல்லாம் சொல்லுங்க, எத்தனை நன்மை. சார், என்னவே முடியாது சார். நான் சொல்றேன், இங்க வந்து உட்கார்ந்ததுனாலேயே சில நன்மைகள் உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென்.